வணக்கம் நண்பர்களே. உங்க அடிவயிறு அடிக்கடி வீக்கம், வாய்வு, மலச்சிக்கல், செரிமான கோளாறு, சோர்வு இப்படி பிரச்சனை இருக்கிறதா? உடல் ஆரோக்கியம் வயிற்றில்தான் தொடங்குகிறது என்று ஆயுர்வேதமும் நாட்டு மருத்துவமும் சொல்லுது. ஸோ உங்கள் உடலையும் குடலையும் எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறணும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வயிற்று கழிவுகள் ஏன் தங்குது, இதை எப்படி டீடாக்ஸ் செய்யணும் அப்படிங்கிறத இயற்கை முறையில் பார்க்க போகிறோம். வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான முறைகள், மூலிகை மற்றும் பாரம்பரிய மருத்துவத்துடைய பலன்களையும் பார்க்க போனோம். அதே மாதிரி செரிமானத்தை மேம்படுத்தக்கூடிய ஹோம் ரெமிடிஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிறு சுத்தமாகி உங்கள் உடலே ரொம்ப லேசாகிரும், உங்கள் முகம் பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். வயிற்றில் கழிவுகள் ஏற்படுறதுக்கான முக்கிய காரணங்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தவறான உணவு பழக்கம். இப்போ எல்லாருமே நம்ம ஃபாஸ்ட்டான ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டே இருக்கோம். எல்லாருமே எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு உலகம். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், வீட்டில் நம்ம சமைக்கிறது இல்லை, வெளியில் போய் நிறைய பேர், நான் சொல்கிறது எல்லாரையும் சொல்லலை, சிலர் வெளியில் போய் அடிக்கடி சாப்பிட்றது, எப்பயோ ஒரு முறை சாப்பிட்றதுனால பிரச்சனைகள் ஏற்படாது. டெய்லியும் சிலர் சாப்பிடுவாங்க, அடிக்கடி சாப்பிடுவாங்க. ஸோ தவறான உணவு பழக்கம். அதாவது வெளியில் சாப்பிடும் பொழுது அதிக எண்ணெய்களை பயன்படுத்தி தான் சாப்பிடுவாங்க. முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட் அதை நம்ம சொல்கிறோம். அப்புறம் அதிக சர்க்கரை, அப்புறம் ஃபைபரே இல்லாத உணவுகள், இதெல்லாமே தவறான உணவுகள். ஸோ இதனால தான் வயிற்றில் கழிவுகள் ஏற்படுது. அடுத்து ரெண்டாவது காரணம் என்னென்னா, தண்ணீர் குறைவாக குடிக்கிறதுனால. ஒரு நாளைக்கு குறைந்தது 2லிருந்து 3 லிட்டர் தண்ணியை குடிக்க வேண்டும். ஆனால் நம்ம யாரும் அப்படி பண்ணுறதே இல்லையே. தண்ணியை கம்மியாக குடிக்கிறோம், அதிகமான ஆயில் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றோம். ஸோ அதனால பிரச்சனை ஏற்படுது. அடுத்து மூன்றாவது உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல், அதனாலையும் வயிற்றில் கழிவுகள் ஏற்படுது. 4வது மன அழுத்தம். 5வது மலச்சிக்கலை அலட்சியம் செய்கிறது. இதனால தான் வயிற்றில் கழிவுகள் ஏற்படுது. ஸோ இந்த காரணங்கள்னால தான் ஏற்படுது. இப்போ எப்படி வயிற்று சுத்தம் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது டீடாக்ஸ் பிளானை தான் இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டீடாக்ஸ் ஸ்ட்ரிங்கை குடித்தோன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கு நம்ம வீட்டில் தயாரிக்கக்கூடிய குடி தண்ணியை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், வெந்நீர் சுடு தண்ணி இருக்குல்ல, அது நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் 1/2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்கள் அப்படியே பிழிஞ்சு விட்டுறணும். ஸோ சூடாக எலுமிச்சம்பழத்தை, அதாவது சுடு தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு அது கூட நீங்கள் தேன், ஒரு அந்த புளிப்புத்தன்மைக்காக தேனை ஆட் பண்ணுறோம். தேன் சேர்த்து நீங்கள் குடித்தாலும் உங்கள் உடலுக்கு நல்லதுதான். ஸோ இதனால் உங்கள் லிவர் டீடாக்ஸ் செய்யப்படும், செரிமானம் வேகமாக அதிகரிக்க செய்யும். இதனால் உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியில் தள்ளப்படும். ஸோ இது ஒரு சூப்பரான டீடாக்ஸ் ட்ரிங்குங்க. சுடு தண்ணி, எலுமிச்சை பழம், ஹனி, இது 3 சேர்த்தா. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சிலருக்கு சர்க்கரை வியாதி இருக்கும். இவங்க தேன் எடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். தேனுங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு சுகர் இருந்துச்சுன்னா நீங்கள் சுடு தண்ணியில் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் குடித்தாலும் உங்களுடைய வயிறு சுத்தமாக்கப்படும். ஸோ நீங்கள் ஆப்ஷனல் தான் தேன் சேர்க்க சொன்னது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எடுங்க, விருப்பம் இல்லைன்னா எடுக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கழிவுகள் மொத்த கழிவுமே வெளியில் வர ஆரம்பிக்கும். நம்ம 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா, நம்ம வீட்டோடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. அது வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடியதான். இதுக்கு நைட்டு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதும் ப்ரெஷ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடணும். காலையில் வெறும் வயிற்றில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் ஊறி இருக்கிறத அப்படியே நல்லா முழுங்க வேண்டாம், நல்லா மென்றே நீங்கள் சாப்பிடுங்க. அப்படி மென்று நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுடைய குடல் சுத்தமாக்கப்படும். அந்த மலச்சிக்கல் குறைய ஆரம்பிச்சிடும். வயிற்றில் தங்கியிருக்கக்கூடிய அந்த கழிவுகள், ஃபேட்டு எல்லாமே சூப்பராக வெளியேறிடும். ஸோ உங்களுடைய வெயிட் லாஸுக்கும் இது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படும். முக்கியமாக சர்க்கரை வியாதி இருந்தால் அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சர்க்கரை வியாதியும் அந்த பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெந்தயம் பயன்படுது. ஸோ வீட்டிலே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்து. இதோட விலையே ஒரு பேக்கெட்டே 10 ரூபா தான் இருக்கும். ஸோ இது ஈஸியாக நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. சிலருக்கு அவைலபிளாக இருக்கும் பக்கத்தில், சிலருக்கு அவைலபிள் இருக்காது. ஸோ அது என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம்.
அதுதாங்க சைலியம் ஹஸ்க்கு, அதாவது சைலியம் உம்மி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து எல்லா இடங்கள்லையுமே கிடைக்காது. ஆன்லைனில் இப்போ அவைலபிளாக இருக்குது. இது ஏன் நம்ம இப்போ சொல்கிறோம்னா, இதில் வந்து நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது இந்த ஒரு பொருளில். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு குடல் முழுக்க சுத்தமாக்கப்படும். அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இது தெரியாத ஒன்றை சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஆன்லைனில் அவைலபிளாக தான் இருக்குது. இது வந்து சைலியம் ஹஸ்க், இது பேர் நீங்கள் கூகுளில் போட்டாலும் வரும், யூடியூப்பில் போட்டாலும் வரும். இல்லை நீங்கள் வெளியில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் ஆர்டர் பண்ணுறா இருந்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம். இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் இதை எடுத்துட்டு நீங்கள் வெந்நீரில் கலந்து நீங்கள் காலையில் குடிச்சிங்கன்னா உங்கள் குடல் வந்து சுத்தமாக்கப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் நார்ச்சத்து மிகுந்து இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். இதை பயன்படுத்தப்படும் பொழுதும் உங்களுக்கு அடிவயிறு தொப்பை இருந்துச்சுன்னா அந்த தொப்பை சரியாயிரும். உங்களுடைய கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி வெளியில் போயிடும். ஒரு அற்புதமான உணவு தான் இது. ஸோ இதை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். நல்ல வெயிட் லாஸ்க்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா நார்ச்சத்து அதிக அளவில் இருக்கிறதுனால இது வந்து நல்லா பயன்படும். அடுத்து நம்ம 4வதாக பார்க்க திருபலா தாங்க. திருபலா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ரொம்ப வயதானவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இளம் வயதில் உள்ளவங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. திருபலாங்கிறது ஒரு சூப்பரான மூலிகை தான். அதாவது 3 மூலிகை சேர்ந்த ஒரு கலவையை தான் திரிபலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய். நெல்லிக்காய், கடுக்காய் பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது என்னங்க தாண்டிக்காய் அப்படின்னு கேட்கலாம். அதுவும் ஒரு மூலிகை தாங்க. இது 3மே சேர்ந்த கலவையை தான் ஆயுர்வேதத்தில் பல வருஷமாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதைத்தான் திருபலா பொடி அப்படின்ட்டு சித்த மருந்து கடையில், நாட்டு மருந்து கடையில், எல்லா கடைகள்லையுமே இது அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக ஆன்லைன்லேயே இருக்குது. இந்த பொடி நீங்கள் ஒன்றை பயன்படுத்தினாலே போதும், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியேறும். உங்களுடைய குடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பொடி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இல்லை நீங்கள் தனித்தனியாக நான் நெல்லிக்காய் டெய்லி ஜூஸ் அடித்து குடிக்கிறேன் சாப்பிட்றேன்னாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கிறலாம். இல்லை என்னால் அப்போல்லாம் முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த திரிபலா பவுடரை வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். அது திரிபலா பவுடரை வந்து நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நீங்கள் சுடு தண்ணியில் கலந்து நீங்கள் குடித்தாவே போதும். உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளமே வரவே செய்யாது, சரியாயிரும். ஆயுர்வேதத்தில் மிகவும் பிரபலமான ஒரு பவுடராக இந்த திரிபலா பவுடர் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு நிறைய நன்மைகளை கொண்டது. மலச்சிக்கல் பிரச்சனை மட்டும் இல்லைங்க, உங்கள் உடலில் பலவிதமான நன்மைகளை உங்கள் உடலுக்கு கொடுக்கக்கூடியது. நீங்கள் நோயின்றி வாழணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் திரிபலா பவுடரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு வந்து அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது. ஸோ வந்து நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அடுத்து 5வது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கஷாயம் என்னன்னா, இதுதாங்க ஜீரகம் ப்ளஸ் சோம்பால ரெடி பண்ணக்கூடிய கஷாயம். இதுக்கு நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறணும், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிறணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டிட்டு நீங்கள் குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் உங்கள் வயிற்றில் ஏற்படக்கூடிய வாய்வு, வீக்கம், வயிறு வீக்கம், அந்த வாய்வு மந்தம், அந்த எல்லாமே வந்து இது சரி பண்ணும். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ இதுவும் நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த விதைகள் தான். 2மே ஈஸியாக கிடைக்கக்கூடியதான். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு நீங்கள் எப்போவுமே மதிய உணவுக்கு பிறகு 1 கிளாஸ் சோம்பு தண்ணியை குடிக்கிறது நல்லது. இல்லை சோம்பு ப்ளஸ் ஜீரகம் சேர்ந்த தண்ணியை குடிக்கிறது ரொம்ப நல்லது. மதிய உணவில் கீரைகள், இந்த மாதிரி நார்ச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள் அந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூடவே பழங்களும் சாப்பிட்றது நல்லது. இரவில் லைட்டான லேசான உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செரிமானம் வேகமாக நடக்கும். முக்கியமாக மதியானம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சோண்டு தயிர் எடுத்துக்கிறேங்க. அதில் ப்ரோபயாட்டிக் இருக்குது. ஸோ அந்த நல்ல பாக்டீரியா உங்களுடைய குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே வந்து பழக்கங்கள் வச்சுக்கொள்ளணும். அடுத்து வந்து நீங்கள் இப்போ வயிற்றை வந்து சுத்தம் செய்கிறதுக்காக சில டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்திருக்கீங்களா? இதனால் உங்களுக்கு உடலுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? வயிறு மட்டும் சுத்தம் செய்யாது, அது உங்களுடைய உடலையுமே மனசையுமே அது சுத்தம் செய்யும். இதனால் நீங்கள் வயிற்று சுத்தம் செய்கிறதுனால உங்களுடைய நியூட்ரிஷன்ஸ் அப்சார்ப் பண்ணுற அந்த திறன் வந்து அதிகமாயிடும். மற்ற உணவுகள்
உணவுகள்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாத்தையுமே உறிஞ்சு திறன் உங்கள் உடலுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி ஆண்கள் வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரி செய்யும் பொழுது இயற்கையாகவே அவங்களுடைய ஆண்மை ஹார்மோன் இருக்குல்ல, டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோன், அந்த ஹார்மோனும் வந்து இயற்கையாகவே மேம்பட ஆரம்பிக்கும். நல்ல உடலுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ஏற்படும். ஸோ நம்ம ஒரு குடலை வந்து சுத்தம் செய்யறதுனால நம்ம உடல் முழுக்க நன்மைகள் தான் ஏற்படும். ஸோ நோயின்றி வாழணும்னா ஃபஸ்ட்டு நம்ம குடலை வந்து சுத்தம் செஞ்சுக்கிறணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் வயிற்றில் கழிவு இருக்கும்போது உங்கள் உடல் ரொம்ப மந்தமாகவே இருக்கும். எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபாடு இருக்காது. ஆனால் உங்கள் குடலை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கிறக்கும் பொழுது உங்களுடைய மனசும் சரி உங்கள் உடலும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். ஸோ குறிப்பாக அதிகமாக நீங்கள் டீடாக்ஸ் செய்ய வேண்டாம். முக்கியமாக கர்ப்பிணிகள், சர்க்கரை நோயாளிகள் இவங்கெல்லாம் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ டீடாக்ஸ் செய்யும்போது தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, குளிர்பானங்கள், அதாவது ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ் கடைகளில் கிடைக்கும்ல, அந்த ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து வந்து எண்ணெயில் பொரிச்ச வறுத்த உணவுகளை எடுக்கக்கூடாது. லேட் நைட்டில் முக்கியமாக சாப்பிடக்கூடாது. ப்ராசஸ்டு ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, மைதா இந்த மாதிரி உணவுகள், சர்க்கரை இந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டாம். அப்போ தான் நம்ம எடுத்திருக்க அந்த ட்ரிங்க்ஸ் வந்து நம்மளுக்கு முழு நன்மைகளையுமே கொடுக்க செய்யும். ஸோ வேகமாகவும் நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் தவிர்க்க சொல்கிறோம். நண்பர்களே, வயிறு சுத்தம் இருந்தால் தான் உடல் லேசாக ஆரம்பிக்கும், மனசு அமைதியாக இருக்கும், முகம் வந்து பிரகாசமாக இருக்கும், உடலுக்கு சக்தியும் அதிகரிக்கும். ஸோ இயற்கை முறைகளை நீங்கள் மெதுவாக பின்பற்றுங்க, உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.